வணக்கம் மக்களே, வாரம் ஒரு கோயில் தொடரில் நம்ம இந்த வாரம் பார்க்க இருக்க கோயில் பார்த்தீங்கன்னா அலியா இலங்கை அம்மன் கோயில். இந்த கோவில் ஆயா கோவில் என்றும் அழைக்கப்படுகிறதுங்க. நாமக்கல் மாவட்டம் ராசிபுரத்தின் அருகில் உள்ள கூனவேலம்பட்டி புதூரில் இந்த கோயில் அமைந்திருக்கு. 3 வாயில்களை கொண்ட இந்த கோவிலில் தினமும் வடக்கு திசை கிழக்கு திசை வாயில்கள் மட்டுமே திறக்கப்பட்டு இருக்கும். திருவிழா நாட்களில் மட்டுமே மேற்கு வாசல் திறக்கப்பட்டு இருக்குங்க. வடக்கு வாசல் முன்பாக 25 அடி உயரத்திலும் வடக்கு வாசல் செல்லும் வழியில் 10 அடி உயரத்திலும் கொடிக்கம்பங்கள் அமைக்கப்பட்டிருக்கு. இங்கு கருவறை முன்மண்டபம் 16 தூண்களால் எழுப்பப்பட்டிருக்கு. 700 ஆண்டுகளாக அம்பாள் இங்கிருந்து காட்சி தருகிறதாக கூறப்படுகிறதுங்க. இருப்பினும் முதலில் கூரையடியில் வைத்து வணங்கப்பட்டு இன்று இவ்வளவு பிரம்மாண்டமான கோயிலாக இந்த கோயில் உருவாகி இருக்குங்க. ராமாயண காலத்தில் சீதையை கடத்தி சென்ற ராவணன் அப்பொழுது அவளை பாதுகாக்க வேண்டி ஈஸ்வரியை நாடியுள்ளார். ராவணனின் வேண்டுதலுக்கு இணங்கி சீதையை பாதுகாக்கின்றார் ஈஸ்வரி. அங்கு சீதையை காண அனுமன் சென்ற போது அவரை தடுக்கின்றார் ஈஸ்வரி. அப்பொழுது கோபமடைந்த அனுமன் தன் வாளினால் அவளை கட்டி சுருட்டி வீசி விடுகிறார். அப்படி வீசும் பொழுது புதர் நிறைந்த காட்டுப்பகுதியான இந்த கூனவேலம்பட்டி பகுதியில் உள்ள ஒரு புத்துகில் தலைகளாக விழுந்து விடுகிறார் இந்த ஈஸ்வரி. இதுவே இக்கோயிலின் தலவரலாறாக கூறப்படுகிறதுங்க. விழுந்த அம்மனின் பாதம் வடக்கு திசை நோக்கி உள்ளது. அதனால் தான் இங்கு அம்மனின் பாதத்திற்கு மட்டுமே வழிபாடு செய்யப்படுகிறது. திருவிழா காலங்களில் அம்மனின் உருவம் வைத்து வழிபடப்படுகிறதுங்க. இலங்கை அழிவதற்கு முன்பே இங்கு வந்து விழுந்ததால் அலியா இலங்கை அம்மன் கோயில் என்று பெயர் பெற்றுள்ளது. பிரசித்தி பெற்ற அத்தனூர் அம்மனின் தங்கையாகவும் இந்த அம்மன் கருதப்படுகிறார். மேலும் இங்கு அத்தனூர் அம்மன், விநாயகர், முனியப்பன், நந்தி என பலர் தனித்தனி சன்னதிகளில் பக்தர்களுக்கு காட்சி தருகின்றனர். அது மட்டுமல்லாமல் அம்மனின் குழந்தைகளாக 27 நட்சத்திரங்களை கருதி 27 சிற்பங்கள் அமைக்கப்பட்டு வழிபட்டு வருகின்றனர். சுகப்பிரசவம் அடைய பாம்பு புற்றில் பால் ஊற்றி முட்டைகளை வைத்து வழிபடுகின்றனர். உடல் ஆரோக்கியம் பெற தீய சக்திகள் விலக இந்த அம்மனை வந்து தரிசிக்கின்றனர். கோயில் பிரகாரத்தை 3 முறை வலம் வந்தும் அங்க பிரதட்சணம் செய்தும் பசு, நாய், பாம்பு போன்ற உருவ பொம்மைகளை வாங்கி வைத்தும் வேண்டுதல் நிறைவேறியதற்கு நன்றி கடன் செலுத்துகின்றனர். ஆண்டுதோறும் ஐப்பசி மாதம் தீபாவளி பண்டிகைக்கு அடுத்து வரும் வெள்ளிக்கிழமையில் திருவிழா மிக சிறப்பாக நடைபெறுவது வழக்கம். திருவிழா சமயத்தில் பக்தர்கள் அரிசி உணவை தவிர்த்து விடுகின்றனர். கம்பு, கேழ்விறகு, சாமை போன்ற சிறுதானிய உணவை உட்கொள்வார்கள் என்பது இக்கோயிலில் குறிப்பிடத்தக்கது. பொங்கல் வைத்தும் கிடா, கோழி படையில் இட்டும் அம்மனுக்கு விருந்தளிக்கின்றனர். இத்தனை சிறப்புமிக்க இந்த கோயிலானது நாமக்கல் மாவட்டத்திலிருந்து 30 கிலோமீட்டர் தொலைவிலும், சேலம் மாவட்டத்திலிருந்து 32 கிலோமீட்டர் தொலைவிலும், ராசிபுரம் ஆண்டலூர் கேட் பஸ் ஸ்டாப்பில் இருந்து 3 கிலோமீட்டர் தொலைவிலும் அமைந்துள்ளது. இந்த கோயிலில் நடையானது காலை 6 மணி முதல் இரவு 7 மணி வரை நடத்திருந்திருக்கும். அனைவரும் இந்த கோயிலுக்கு வந்து மறக்காம இந்த அம்மனை வழிபட்டு செல்லுங்க. நம்ம நாமக்கல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணீங்க. இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாத்துக்கும் மறக்காம ஷேர் பண்ணுங்க.